குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் நசுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். சால்ட்டும் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியை நல்லா 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி நசுக்கி வச்சுருந்த சுண்டைக்காயும் இதோடு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடரு, இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா கருகாமல் இருக்கும். இந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நல்லா காய்கறிகள் வெந்துடும். அதே மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி வந்துடும். தண்ணி வத்திருச்சு, காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி நான் சேர்த்துருக்கேன். புளி கரைச்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நான் கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் சுண்டைக்காய் காரக்குழம்பு.